சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் லக்ஷ்மி ஹரி ஒரு பிரசித்தியான வைணவ திருத்தலத்தை பற்றின அபூர்வ தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். சரி, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது, எந்த வைணவ தலம் தெரிஞ்சுக்கணுமா சொல்கிறேன். நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் ஆலய தரிசனமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தகவல்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல முதலிடம்தான். இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும், புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலோட ஸ்டேட்யூன் இணைஞ்சிருக்கணும். நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ. நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டுமே, இது ஒரு சத்சங்கம் தானே. சரி, இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயம் பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். எவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலம். எல்லாருமே இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனால் நான் சொல்ல போகிற 25 விஷயங்கள் யாருக்கெல்லாம் தெரியும்? ஒன்றொன்னா சொல்கிறேன், யாருக்கு எது தெரியுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்க. நடுநாட்டு வைணவ தலங்களில் பரிக்கல் தலம் ரொம்பவே தனித்துவம் கொண்டது. பரிக்கல் ஆலய கருவறைக்குள் வியாசரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆஞ்சநேயர் சந்நிதி வியாச மகரிஷி பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்றது யாருக்காவது தெரியுமா தெரியாதா? அது மட்டும் இல்லை, உலகிலேயே இரட்டை ஆஞ்சநேயர் உள்ள ஒரே சந்நிதி, அதாவது வேர்ல்டுலேயே இரட்டை ஆஞ்சநேயர் இருக்கிற ஒரே சந்நிதி இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இருக்குது. இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? உங்கள் எல்லாரோடைய கமெண்ட்டும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வி ஆர் வெயிட்டிங். இந்த தலத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் அனைத்து பிரிவு மக்களாலும் குலதெய்வமாகவே கொண்டாடப்படுறார். பரிக்கல் ரயில் நிலையத்திலிருந்து இது சுமார் 1/2 மைல் தொலைவில் தான் இந்த சந்நிதி இருக்குது. இது வரைக்கும் போகாதவா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. சுமார் 1800 ஆண்டுகள் பழமையான இந்த தலம் மிகச்சிறந்த பிரார்த்தனை தலம். பரிக்கல் தலத்திலிருந்து பூவரசன் குப்பம் அப்படின்றதும் அங்கேயும் ஒரு வைணவ தலம் இருக்குது. அதுவும் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கார்த்தால 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவிலில் சந்நிதி திறந்திருக்கும். இந்த ஸ்தலத்தில் சகஸ்ரநாம அர்ச்சனை நம்ம தாராளமாக பகவானுக்கு பண்ணிக்கலாம். சரி, இந்த திருத்தலத்தில் வருஷத்தில் 12 மாதமும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுறது. சித்திரை மாதமும் பிரம்மோற்சவம் நடக்கும். வைகாசியில் நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுறது. அது மட்டும் இல்லை, ஆந்திராவை சேர்ந்த பலர் இந்த தல நரசிம்மரை குலதெய்வமாக கொண்டாடுறதுனால தெலுங்கு வருஷ பிறப்பு யுகாதி சொல்கிறோமோன்னு அது இங்கே ரொம்பவே பிரம்மாண்டமாக சிறப்பாக கொண்டாடப்படுறது. முதலமைச்சரோட அன்னதான திட்டம் இந்த திருத்தலத்தில் செயல்படுத்தப்படுது. தினமும் 50 பேருக்கு மதியம் அன்னதானம் வழங்கப்படுறது. எப்படி உலகத்திலேயே இந்த கோவிலில் மட்டும்தான் இரட்டை ஆஞ்சநேயர் இருக்கா, அதே மாதிரி இந்தியாவிலேயே இந்த தலத்தில் மட்டும்தான் நரசிம்மரும் லக்ஷ்மி தாயாரும் ஆலிங்கனம் பண்ண மாதிரி இருக்கா. வேற எங்கேயுமே இந்த அமைப்பை நீங்கள் பார்க்க முடியாது. திருமண தடை இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட கண்டிப்பாக அவளுக்கு திருமணம் நடக்கும், மனநலம் பாதிப்பு சரியாகும், உடனடி பலன் இதில் கிடைக்கும். நரசிம்மர் கிட்ட வேண்டின்றவா இந்த தலத்துக்கு எண்ணெய், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம். இந்த தலத்தில் செய்யப்படும் வழிபாடுகளால் நவகிரக தோஷம் விலகும் அப்படின்றது ஐதீகம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிற மதத்தினவரும் இந்த தலத்துக்கு வழிபாடு செய்யறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இந்த திருத்தலத்தில் வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி இருக்கார். ஸ்ரீரங்கத்திலையுமே வரதராஜ பெருமாள் இதே அமைப்பில் தான் இருக்கார். இந்த தலத்தோட புராண கால பெயர் என்ன தெரியுமா? இப்போ நம்ம பரிக்கல்னு சொல்கிறோம், ஆனால் புராணத்தில் பரகலா அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தான் அது பரிக்கல் அப்படின்னு மாறி இருக்கு. ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர தினத்தன்னைக்கு மாலையில் நரசிம்மருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்படுது. இவ்வளோ விசேஷங்கள் இருந்து பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல், இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னும் வேறு நிறைய ஆலய தரிசனத்தோட சிறப்பு தகவல்களோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து லக்ஷ்மி ஹரி.
ஸ்டேட்யூன் நம்பாத்து பெரியவா சேனலோட இணைந்திருங்கோ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.